சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தனியார் துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி, 7 மடங்கு ஓய்வூதிய உயர்வுக்கு நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தனியார் துறை ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓவின் சூப்பர் அப்டேட். 7 மடங்கு ஓய்வூதிய உயர்வு பரிந்துரை. தனியார் துறையில் பணிபுரியும் கோடிக்கணக்கான ஊழியர்கள் இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வழியாக ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து செல்கின்றனர். மேலும் தற்போது அவர்கள் எதிர்பார்த்த முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. 7 மடங்கு ஓய்வூதிய உயர்வுக்கான பரிந்துரையை நாடாளுமன்ற நிலைக்குழு முன்வைத்துள்ளது. மேலும் இபிஎஸ் ஓய்வூதிய அதிகரிப்பு. ஊழியர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. நீண்ட காலமாக இபிஎஃப் சந்தாதாரர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். தற்போது இந்த தொகையை ரூபாய் 7500 உயர்த்த வேண்டும் என பாராளுமன்ற தொழிலாளர் துறை நிலைக்குழு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது. மேலும் இபிஎஃப் ஓய்வூதியம் ஏன் உயர வேண்டும்? 2014 மத்திய அரசு ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 உயர்த்தியது. பணவீக்கம் அதிகரிப்பதால் ஓய்வூதிய தொகை போதுமானதாக இல்லை. மேலும் 11 ஆண்டுகளாக ஓய்வூதிய உயர்வு இல்லை. இதனால் ஓய்வூதியதாரர்கள் மிகுந்த பொருளாதார சிரமங்களை சந்திக்கின்றனர். இபிஎஃப்ஐ இணைத்துள்ள தனியார் துறை ஊழியர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த பரிந்துரையை பாஜக எம்பி பசவராஜ் பொம்மை தலைமையிலான தொழிலாளர் துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு முன்வைத்துள்ளது. இபிஎஸ்ஐ உயர்த்துவது அவசியம். ஓய்வூதியத்தினை ரூபாய் 7500 வரை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணவீக்கத்தின் காரணமாக ரூபாய் 1000 ஓய்வூதியம் போதுமானதாக இல்லை. இபிஎஃப் சந்தாதாரர்கள், ஓய்வூதியதாரர்கள் பெரும் நன்மை அடையலாம். தனியார் துறையினர் பெரும் ஓய்வூதிய கணக்கீடு எப்படி இருக்கிறது? தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பளத்தில் இபிஎஃப்க்கு 12% பணம் கழிக்கப்படுகிறது. நிறுவனங்களும் 12% செலுத்தும். இதில் 8.33% இபிஎஸ், 95 ஓய்வூதிய திட்டத்திற்கும் மீதமுள்ள 3.67% இபிஎஃப்காக செல்கிறது. தற்போது ஓய்வூதிய உயர்வு அமல்படுத்தப்பட்டால் மாதம் ரூபாய் 7500 வரை ஓய்வூதியம் கிடைக்க வாய்ப்பு. மேலும் இபிஎஸ் ஓய்வூதிய மாற்றம் எப்போது அமலாகும்? மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இது தொடர்பாக அறிவிக்க உள்ளது. ஊழியர்கள் எதிர்பார்த்த முடிவு வருமா என்பதை வெகு விரைவில் தெரிந்து கொள்ளலாம். இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் விரைவில் அரசு நடவடிக்கைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மேலும் மத்திய அரசு இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டால் தனியார் துறையில் பணிபுரியும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். பணவீக்கம் அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் ஊழியர்களின் ஓய்வூதிய உயர்வு மிக முக்கியமானது. இனி மத்திய அரசு இதை எப்போது செயல்படுத்தும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.